என்ன ஐஷு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு என்ன செஞ்சு கம்மிக்க ஐஷு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ப்ரௌனி கேக் செய்யறதுக்கு ரிஷி வந்து கேக் ப்ரௌனி கேக்குன்னு கடையில வந்து சாக்கோஸ் எல்லாம் கையில தூக்கிட்டு கேட்டே இருந்தான். அதனால நாங்கள் இன்னைக்கு வீட்லேயே வந்து ப்ரௌனி செய்யலான்னு டிசைட் பண்ணிக்கோம். இதுவும் எனக்கு ரொம்ப நாள் கிரேவிங்க. இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்லேயே எல்லாமே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால இன்னைக்கு ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் இப்போ அவரே பிரிச்சாதான் எங்களால் அதை செய்ய முடியும். பிரிப்பா என்ன பண்ணணும்? சாக்லேட்டு தேவையான. ஸோ இது வந்து டார்க் சாக்லேட். நாங்கள் வந்து நீங்கள் இந்த கடையில் வாங்குற வேற எந்த சாக்லேட்ஸும் வாங்க வேண்டாம். இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டில் இந்த சாக்கோ சிப்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக நிறைய இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஸோ சாக்கோ சிப்ஸையும் பட்டரையும் இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நாங்கள் கரைச்சி எடுக்க போகிறோம், பாயில் பண்ண போகிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இல்லை என்ன தேவையான பொருள் சொல்லு. இதுக்கு வந்து கோகோ பவுடர் கொஞ்சம் அண்ட் ஒயிட் சுகர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஒயிட் சுகர் பிடிக்க முடியலையா? ஒயிட் சுகர் நாங்கள் யூஸ் பண்ணல. வெனிலா ஃப்ளேவர் ஒன்று, எக் இருக்கு, பாரிஸ் ஜாகரி. ஸோ இவ்வளோதான். இதை வச்சு கோதுமை பவுடர் வச்சு பண்ணிடுவீங்களா? அவ்வளோதானா? ஈஸியா, அதுதான் ஹெல்தி. ஹெல்தியா? கோகோ பவுடர் யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. அண்ட் 2 எக்கோட ஸ்மெல் உங்களுக்கு வேண்டாம்னா லைட்டா வெனிலா எசன்ஸ் போடலாம். நான் சும்மா ஒரு பிஞ்ச் தான் போடுவேன். அண்ட் ஜாகரி தான் யூஸ் பண்ண போறோம். ஒயிட் சுகர் யூஸ் பண்ண வேண்டாம். சரி, இப்போ ட்ரை பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே. என்னம்மா பயமா டொப்புன்னு அடிக்குது? இது வந்து எங்க வீட்ல அப்படி செய்யக்கூடாது. டபுள் பாயிலிங் மெத்தட்காக இப்போ வந்து நாங்கள் இது டபுள் பாயிலிங் மெத்தட். டபுள் பாயிலிங் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, இதை கொதிக்க வச்சு இது மேலே ஒரு குண்டான வச்சு அதுக்குள்ளே நீங்கள் சாக்லேட்டையும் பட்டரையும் போட்டு பாயில் பண்ணுறது. நீ மட்டும் டபுள் பாயிலிங் மெத்தட் எனக்கு என்னன்னே தெரியாது. நீ மட்டும் டபுள் பாயிலிங் மெத்தட் டபுள் பாயிலிங் தெரியாது. இப்போ தெரியும். அங்கே பாரு ஃபுல் சாக்லேட் எடுத்துருக்கேன். எவ்வளோமா இந்த சாக்லேட் பவுடரு? இது 120 rupees வாங்கிறதுக்கு நான் ப்ரௌனி வந்து ஒரு ப்ரௌனி 40 ரூபா 3 பேக் வாங்கி சாப்பிடுவேன். என்னென்ன போட்டிருக்காங்க, எப்படி செய்றாங்க எல்லாமே தெரியும். எல்லாம் நீ பொறுத்ததுன்னா அவங்களும் போடுவாங்க. அப்படி வேற ஏதாவது ஆட் பண்ணியிருந்தா சரி ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? அந்த கேக்கு இதில் நான் ஐஸ்கிரீம் செய்வேன், ஹோம்மேட் ஐஸ்கிரீம் செய்வேன். நல்லா இருக்கு. சாக்லேட் அது ஸ்வீட்டா? சாக்லேட் தான். சரி போடு. கொதிக்கணும் இல்லைங்க. டபுள் பாயிலிங் மெத்தட்னா இது கொதிச்ச அப்புறம் தாங்க குண்டான் தூக்கி அதில் வைக்கணும். கொஞ்சமாவது ஹீட் ஆகணும். ஹீட் ஆகாமல் எப்படி வைக்கிறது? சரி ஓகே, வெல் வெயிட். ஓ, அது மிதமான ஹீட்டில் வந்து அப்படியே நீராவி இதிலே ஹீட் ஆகணுமா? வெயிட் பண்ணு. சொல்ல ஐஷு என்ன பண்ணதில்ல. ஸோ இப்போ வந்து இதில் பட்டரும் டார்க் சாக்லேட்ஸும் வந்து போட்டோம். பாதி டார்க் சாக்லேட்டை வந்து ரிஷி அப்பாவும் சாப்பிட்டீங்க, அதை நீங்கள் சொல்லவே இல்லை. கசக்குது. அதுதான் டார்க் சாக்லேட். இது ஹெல்தி தெரியும்ல உங்களுக்கு? ஓகே, எல்லாமே ஹெல்தி தான்மா. பாய்ஸ் இந்த சாக்லேட் சாப்பிடணும். ஓகே சொல்ல ஐஷு. ஸோ இப்போ வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் ப்ரௌனியும் அது பேர் என்ன, டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 2 முட்டை, ஜாகரி, கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக கோதுமை மாவு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை காட்டுறேன். எனக்கு வந்து இந்த முட்டை உடைக்கிறது ஒரு டஃபஸ்ட் ஜாப். இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் கரெக்டாக பண்ணுவார். இது எனக்கு வரவே வராது. சூப்பராக உடைச்சிக்கிறியாம்மா, அழகாக உடைக்கிட்டியா? அப்புறம் நான் கையால் வச்சு மறைச்சிட்டு உடைக்கிறியா? சூப்பராக உடைக்குமா? சாரிம்மா. ஓகே, 2 எக்கு போட்டு இப்போ என்ன பண்ணணும்? பீட் பண்ணணுமா? அதெல்லாம் செய்வா? வேண்டாம், நீ கேமராடா, நான் இதெல்லாம் செய்யணும். பரவாயில்லையே, கொஞ்சம் ஆர்வமாக இருக்கு. பீட் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். போதும், பீட் பண்ணிட்டு அடுத்தது வெயிட் பண்ணுது. இப்போ வந்து ஃபுல்லாக பீட் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கடுத்து என்ன? இதெல்லாம் எப்படி இருக்கும் காமி உள்ளுக்கு? இது என்ன? இது கோகோ பவுடர். கொஞ்சம் இது கூட வந்து இப்போ ஜாகரி போட போகிறோம். ஜாகரி வந்து எவ்வளோ அளவு? கண்ணளவா? எல்லாமே இது நம்ம இஷ்ட ப்ரௌனி. நம்ம இஷ்ட ப்ரௌனி. எல்லாரும் வந்து அளந்து 250 கிராம், இது 100 கிராம் அதான் சொல்கிறாங்க. கண்ணு பார்த்தா கை செய்யணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், ஏன்னா எனக்கு இந்த எக் ஸ்மெல் பிடிக்காது. எக் ஸ்மெல் வராதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் நிறைய ஊற்றிட்டேன். லைட்டாக தான் ஊற்றுனேன். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கோகோ பவுடர் மிக்ஸ் பண்ணேன். அப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணேன். என்ன அதுக்கு ஒரு தடவையா? ஸோ கோகோ பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போதுமா? சாக்லேட்லாம் முன்னாடி பண்ணுற மாதிரி பண்ணுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இல்லை, இது கூட இன்னும் இது போடணும், கோதுமை மாவு போடணும். சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுறாங்க.
சொல்ல ஐஷு நல்லா பீட் இதை வந்து இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இது கூட கொஞ்சமா கோதுமை மாவு போட்டு சலிக்கலாமா? உங்களுக்கு சரியான லைட்டிங் இல்லை ஐஷு இங்கே. நைட்டில் ஷூட் டைமில் அதாவது நைட் டைம் வந்து இப்படி இருக்குது லைட்டிங். கீழே வச்சா தான் அது கரெக்டாக அதில் விழும். இதில் வந்து மைதாலாம் சேர்ப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒன்லி ஹெல்த்தி வீட் ஹெல்த்தி. என்னடா நீங்கள் மட்டும் உயிரோட இருந்து சாதிக்க போகிறீங்க? நீங்கள் கேட்கலாம். ஹெல்த்தி ஹோம்மேட் அந்த ஒரு வார்த்தையை போட்டுறீங்க. தெரியல, என் பையனுக்கு ஒரு இது செகண்ட் டைம் உடம்பு சரியில்லாம ஆனதுல இருந்து என்னால நம்ம தான் அவனுக்கு எடுக்கிறோமோ, வெளில சாப்பிட்டு வாங்கி கொடுத்து நம்ம தான் அவனுக்கு எடுக்கிறோமோங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு கொல்லுது. அதனால நீங்க எல்லாத்தையும் அதனால அது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இனிமே எல்லாமே நம்மளே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இது கேக்ல இருந்து சாக்லேட்ல இருந்து கடல மிட்டாயில இருந்து அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் கரண்டி வச்சு பண்ண போகிறேன். அதான் அப்போ தான் இது சரியாக வரும். கரண்டி வச்சுன்னா தண்ணி ஊற்றிவே அப்படி இருக்குதா? இல்லை அது வந்துடும். பனானா அதில் ஆட் பண்ணலாமா? பாஸ் பண்ணு. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் சொல்லு. இப்போ வந்து நம்ம மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட்டையும் இதுக்குள்ளே ஊற்றி கிண்ட போகிறோம். கிண்டு அதை யார் சொல்லுவாங்க? ஒரு ஃபேமிலி இருக்காங்களே. யாரோடது? இன்ஸ்டாகிராம் ஃபேமிலியில் நிறைய சேல்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல. இந்த இது மட்டும் கொஞ்சம் கையில் எடுங்க. கிண்டி சரி, இது மட்டும் கொஞ்சம் கையில் எடுங்க. எதை? விஸ்க். விஸ்க் எடுக்கணுமா? சரி எடுத்துட்டாங்க. கையில் எடுத்துகிட்டு சுத்தமா? எடுத்துருங்க. ஒழுங்கு அதை எடுங்க. ஓகே. இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி திக்காக இருக்குது. தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. இதில் வந்து மில்க் வேணால் நீங்கள் ஆட் பண்ணணும். மில்க் வேணால் பனானா செவ்வாழை வந்து பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீ எடுத்திருக்காங்க. பட்டர் பேப்பரில் வந்து கேக் மேக்கர் பேனில் வந்து லைட்டாக ஒரு பட்டர் பேப்பர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கடையில் விற்கும். பேக்கரி ஷாப்பில் கேட்டிங்கனாவே ₹1 ₹2 கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் போட்டு தடவிட்டு உங்களுடைய டேஸ்ட் ஃப்ளேவருக்கு தகுந்த போல் எல்லா டாப்பிங்ஸ் நீங்கள் அதாவது அந்த ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பாதாமியும் முந்திரியும் கிரேட் பண்ணி அப்படியே மேலே தூவ போகிறேன். இதில் வந்து நீங்கள் பால் வந்து நான் வாங்க மறந்து போயிட்டேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா காய்ச்சின பால் காய்ச்சி கொஞ்சம் ஆறின பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அண்ட் திடீர்னு இவர் வந்து நம்ம ஒரு பனானா ஆட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் எங்களோட இஷ்டத்துக்காக ஒரு பனானாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதில் கொட்ட போகிறோம். ரொம்ப திக்காக இருக்குது. கையை அந்த பக்கம் வச்சு காமிமா ஆடியன்ஸ்க்கு. எல்லாத்தையும் இப்படியே வச்சு காமிச்சுட்டா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம இப்போ ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் பார்க்கணுன்றத அவங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க போகிறாங்க? சும்மா அதெல்லாம் பார்க்கலாம். நீ வந்து இப்போ பிச்சை எடுக்கிறீங்க. இல்லைம்மா, கடமை நம்ம செஞ்சிடணும். அது அவங்க கடமை செய்கிறாங்களே, நம்ம கடமை செஞ்சிடணும் இல்லையா? இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சு முடிச்சு தான் காமிக்கணும். செய்யும்போது ப்ராசஸ் பெருசு, அதை பார்க்குற அளவுக்கு யாருக்கும் பொறுமை இருக்காது. ஓகே. இது என்னது? இது சொல்லு. சரி, என்னது? என்ன பண்ணுறீங்க? முந்திரி எப்படி கிரேட் பண்ணி இது மேலே தூவ போகிறோம். முந்திரி உனக்கு பிடிக்காதா? எங்கே ட்ரை பண்ண பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். இதை ரெடியா? உன் பர்த்டேக்கு சாக்லேட் கேக் பண்ணல, ஓரியோ கேக்கு, போர்பான் கேக்கு. போர்பான் கேக்கா? ஓகே. ஏன் அவ்வளோ தூளாக போடுறோம்? அப்படி போடணுமா? போட்டால் நல்லாயிருக்கும். கட் பண்ணி கூட போடலாம். சரி, இப்படி ஒரு தடவை போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக நான் போட்டேன். சரி, ஓகே. ஏன் தூளெல்லாம் கீழே தூக்கி போட்டேன் சும்மாலே. நம்ம கிரேப்ஸில் போடுற மாதிரி போடும். கடலப்பயிறு வச்சு கூட போடலாம். நம்ம இந்தியன் ஸ்டைலில் மிக்ஸ் பண்ணி. ப்ரௌனினா என்ன? ப்ரௌன் கலரில் கோகோவும் சாக்கையும் ஜாகரியும் போட்டு ஏமாத்துறீங்க. ஓகே. இது வந்து இப்போ பாதாமியும் கட் பண்ணி போட போகிறேன். பாதாம் வந்து ப்ராப்பராக கட் பண்ணி போடணும். ஃபைபர் போர்டு. நீங்கள் வந்து ஃபைபர் போர்டு வச்சுருந்தீங்கன்னா ஓகே. நல்லா ஒரு உடன் போர்டு இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு. இது எங்கள் போர்டு வந்து ரொம்ப பழைய காலத்து போர்டு. நான்வெஜ் போர்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு தனி போர்டு, அதுக்கு தனி போர்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படிங்களா? ஏன் நான்வெஜ் போர்டு யூஸ் பண்ணால் ஸ்மெல்லு வரும். எக்கு கூட தான் போட்டிருக்கீங்க. எக்கு வெஜிடேரியனா? அதெல்லாம் தெரியல. அடி இதில் வச்சு வெயிட் பண்ணு. அடி இதில் நைஃப் அடி இதில் வச்சு இந்த இடத்துல வச்சு கொடுத்து விட்டு. இங்கேயா? போதும். கட் பண்ணுறது. ஓகே.
ஓகே. ஸோ இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறது சக்கு டக்கு 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 டக்குன்னு தூவி விட்டுருங்க. ஓகே, கையை வச்சு நீங்கள் மறைச்சிக்கிங்க. சூப்பராக இருக்குது. இதையே கேக்கு நல்லா சாப்பிட்ற மாதிரி. ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் வந்து குக்கரை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் லோ ஃப்ளேமில். உள்ளதோ இது பேர் தான் எனக்கு நிஜமாவே மறந்துருச்சு. இதுக்கு பேர் பெரிமனை. பிரமனை சொல்லுவாங்க, பெருமனை சொல்லுவாங்க. வேற இதுக்குள்ள நீங்க வந்து உப்பு போட்டு அது மேல இந்த ஸ்டாண்ட் கூட வைக்கலாம். ஆனா நான் வந்து இப்படியே வைப்பேன், அது ஒண்ணுமே ஆகாது. சோ இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ் இதை வந்து நம்ம லோ ஃப்ளேம்ல குக்கர் பெல்ட் போடாம நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இது பண்ணிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், உள்ளுக்கு போ. அவ்வளோதான், நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியல. அது நீங்கள் இல்லை அவ்வளோதான். இன்னும் இது லைட்டாக உள்ள ஊற்றணும். நான் சுடுது, நான் அப்படியே விட்டுட்டேன். ஒன்றும் ஆகாது, இது வேக தானே போகுது. இப்போ எவ்வளோ நிமிஷம்? பெல்ட் போடாமல் விசில் வைக்காம 30 மினிட்ஸ். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் விசில் வச்சு பெல்ட் எல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக மூடிடாதீங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம சாப்பிட வேண்டியதான். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி அந்த ப்ரௌனி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதை ஓப்பன் பண்ணது கேக்கை வந்து சைட்லலாம் அந்த நெய் வந்து அப்படி இருக்குது, சென்டரில் இதாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தலையை வந்து உங்களுக்கு அவங்க ஜூம் பண்ணி காமிக்கிற போகிறீங்க. ஜூம் அவுட், ஜூம் இன். ஓகே, ஒரு ஸ்டிக் கூட ஐஷோ. இல்லை இதுக்கு எடுத்துகிட்டு இங்கே தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த டூத் பிக் வச்சுட்டு ஒரு சென்டர் பிளேஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டலை. போதுமா ஐஷோ? அவ்வளோதானா? என்னென்னா கொஞ்சம் குழப்பம்னு இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் ட்ரை ஆகல ஐஷோ, குழப்பம்னு தான் இருக்குது. அவ்வளோதானா? ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குமா? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விடலாம்னு நினைக்கிறேன். ஒரு வேளை நல்லா சாஃப்டாக வந்திருக்கோ தெரியலையா? தெரியல. ஆனால் உன்னை போட்டதுக்கு கொஞ்சம் உப்பி இருக்குல்ல, லேயர் உப்பி இருந்திருக்கு. பாஸ் பண்ணு. ஸோ கேக்கு இப்போ நம்ம ஆற வச்சுட்டோம் லைட்டாக. ஆனால் சூடாக தான் இருக்குது. நம்ம பட்டர் பேப்பரை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணால் நம்ம அப்படியே சுட அப்படியே தூக்க போகிறோம். அப்படியே ஜீ பூம்பா அப்படியே கேக் எடுத்து அழகாக வைக்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ரௌனி. பேப்பர் அப்படியே இப்படி தலைக்கீழே திருப்பி போட்டுடி. அப்படியா? கொஞ்சம் ஆறுன பிறகு பண்ணிக்கேன். இது சூடாக இருக்குது. சுட ப்ரௌனி. கொஞ்சமாக ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாங்கள் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மற்றபடி மேலே நம்ம ஹனி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. கரெக்டாக வந்திருக்கு. அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. கடையில் வாங்கினா இது ஒரு 120, ஒரு 240, 360 ரூபா, 300 350 நீங்கள். ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ஓகேவா சூப்பராக வந்துச்சு. ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் கம்மி. நாங்கள் ஹனி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு இருக்கோம். ஓகே, பாய் பாய். பாய். ஃபோட்டோ மட்டும் எடுத்து போயிடலாம்.